26ல என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறும்னா அதிமுகவும் தேவை. அதிமுக தலைமையிலான அணின்னு தான் அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமாக. நேற்றுக்கு தேவையில்லாமல் அதிமுகவை வெறுப்பேற்றுவது போல பிஜேபி தலைவர்கள் வந்து ஓபிஎஸ் எங்க அணியில தான் இருக்காருன்னு சொன்னா அது அதிலே கோவப்படுத்தாதா? ஒன்றும் வெறுப்பேற்றுவதே இல்லை. அது யதார்த்த நிலை. அது உண்மை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக சந்தித்த தேர்தல் பாஜக சந்தித்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் ஓபிஎஸ், இன்னொருவர் டிடிவி. இதுல எந்த மாற்றமும் சந்தேகம் இல்லையே இல்ல உங்களுக்கு? இல்ல. அந்த வகையில் இன்று வரை எங்களோடு நட்போடு இருக்கிறார்கள். எங்கள் அணியில்தான் அவர்கள் நீடிக்கிறார்கள். இன்று 26 தேர்தல் பற்றி இனிமேல் தான் பேசுவார்கள். இபிஎஸ் விரும்புகிறாரா இல்லையா என்பது அவர் விருப்பம். பாரதிய ஜனதாவுக்கு அந்த கருத்தை சொல்லுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. எங்களோடு அவர்கள் நட்பில் இருக்கிறார்கள். பிரதமரின் நேசத்துக்குரியராக பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் என்றால் அதற்கான முழு உரிமை அண்ணாமலைக்கு இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் எங்கள் அணியில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று சொல்ல, பாஜக அணியில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முழு உரிமை இருக்கிறது. இபிஎஸ் என்ன நினைப்பாருன்னு பார்த்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே அவர்கள். இந்த அணியின் ஹைகமாண்ட் வந்து திரு இபிஎஸ் கிடையாது. பாஜகவுக்கு ஹைகமாண்ட் டெல்லி. அது நன்றாக தலைமை யாரு? அது பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்க சொல்லுங்க.